இன்னுமா இந்த மாதிரி வாஷிங் ஸ்டோன் போட்டு உங்களோட செட் பேக்ல இருக்கிற இடத்தையும் மாடியில் இருக்கிற இடத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஐடியா பண்றதுனால உங்களால வாஷிங் ஸ்டோனையும் ஒரே இடத்துல வச்சுக்க முடியும். அண்ட் கீழே ஸ்டோரேஜ் கொடுத்து உங்களால சிலிண்டர் ஸ்பேஸும் கொடுக்கலாம். செட் பேக்ல வச்சீங்கன்னா, அப்படி மாடியில் வச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல அம்மிக்கல் அந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் இப்படி பில்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்தையும் துணி துவைக்கிற கல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியோட ஃப்ளோ மட்டும் சிங்கில் போய் விழுற மாதிரி கொடுக்கணும். நாங்கள் எஸ்எஸ் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வெளியே வச்சிருக்கிறதுனால நீங்கள் நான்வெஜ் அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணிங்கன்னா கூட லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும் அண்ட் லோ காஸ்ட்டும் கூட. அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா தண்ணி பட்டு இந்த வால் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு மொத்தமாக மெட்டீரியல் அண்ட் லேபர் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரியணும்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மொத்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் கிச்சன்லேருந்து அவுட்லெட் வெளியே கொடுத்து இந்த இடத்துல சிலிண்டர் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் கிரில் போட்டு. அண்ட் இந்த ஐடியா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு காம்பேக்டான இடத்துல வாஷிங் ஸ்டோன் போடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர்